ஸோ எல்லாருக்கும் எண்டோஸ்கோப்பினா ரொம்ப காமனாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அம்மாவுக்கு எண்டோஸ்கோப்பி பண்ணணும்னு சொன்னா எண்டோஸ்கோப்பினா ஜென்ரலாக சொல்றது வந்து ஸோ இது யாருக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணணும். வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ தலைப்பு எண்டோஸ்கோப்பி. அதை பத்தி பார்க்க போறோம். அது ஏன் யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் எண்டோஸ்கோப்பினா ரொம்ப காமனாக தெரிஞ்சிருக்கும். நீங்க அம்மாவுக்கு எண்டோஸ்கோப்பி பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அப்படின்னா எண்டோஸ்கோப்பினா ஜென்ரலா சொல்றது வந்து அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் எண்டோஸ்கோபி, அதான் கரெக்டான இது. ஆர் கேஸ்ட்ரோ டியூரல் எண்டோஸ்கோபி, பட் ஷார்ட்டா வேற எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யாருக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எண்டோஸ்கோப்பிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம வாயிலே ஒரு டியூப் விட்டு அதில் கேமரா வச்சு நம்மளுடைய ஃபுட் பைப், உணவு குழாய், வயிறு, சிறுகுடலோட ஒரு முக்கியமான பகுதிகளை இதை பார்க்கறது தான் அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் அப்படிங்கிறது தான் அதோட பார்ட். அதை பார்க்கறது. சரி, இது யாருக்கெல்லாம் பண்ணணும், எப்போ பண்ணணும்? இப்போ ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் தெரியும். கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, அல்சர் இருக்கு, எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சு சொன்னாங்க அப்படின்னா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல வந்து இந்த எண்டோஸ்கோப்பியை வந்து டயக்னோசிஸ் பண்றதுக்காக பார்க்கலாம், என்ன வியாதி அப்படின்னு டயக்னோஸ் பண்றதுக்கு. ரெண்டாவது தெரப்பியூட்டிக்கா, இது ஒரு ட்ரீட்மெண்டாகவும் அதை யூஸ் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எண்டோஸ்கோப்பி டயக்னாஸ்டிக்கா எதுக்கெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு அல்சர் ப்ராப்ளம் இல்லை கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு ரிப்பீட்டடா மாத்திரை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, பட் அது சரியாகல அப்படின்னா அப்ப என்ன இருக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்காக உள்ள பார்க்கலாம். இது மாதிரி பார்க்கலாம். இல்ல ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஜிஆர்டி அப்படிம்பாங்க, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், ஹைட்டசேனியா அதெல்லாம் இருக்கா அப்படின்னு, அது எவ்வளவு என்ன லெவல்ல இருக்கு அதையும் பாக்குறது எண்டோஸ்கோப் பண்ணலாம். அது மாதிரி ஸ்டமக்ல அல்சர், சிறுகுடல டியூரத்துல ஏதாவது அல்சர் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். இல்ல ப்ளீடிங், ஸோ உள்ள வந்து நமக்கு வந்து உள்ள ரத்தம் கசியுது, இல்ல மோஷன் கருப்பா போகுது அப்படின்னா அப்பர் மேல் பகுதியில எங்கேயோ ரத்தம் கசியுது அப்படிங்கறதுக்காகவும் அது பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பாட்டு. இல்ல ஒரு சாப்பாடு முடியல, சாப்பிட முடியல, அடைக்குது, வாமிட் வந்துகிட்டே இருக்குது, நாசியா, இப்போ வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, ஒரு திரப்பொருள் இப்ப சாப்பிட்டோம் முழுங்கணும் உள்ள போகல, அடைக்குது, இவ்வளவு ஏதாவது ஒரு கட்டி இருக்கலாம், இதெல்லாம் இருந்தா இது ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா முதல்ல வந்து எண்டோஸ்கோபிக்கு 4 தான். ஒண்ணு வந்து அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், உங்களுக்கு உங்களை அறியாமலேயே நீங்க எஃபர்ட் எடுக்காமலே வெயிட் குறையுது. அன்எக்ஸ்பிளைன்டு லாஸ் ஆஃப் அப்பிடைட், சுத்தமா பசியே இல்லை. இல்ல அன்எக்ஸ்பிளைன் அயன் டெபிஷியன்சி, ரத்தம் வந்து நமக்கு வந்து அனிமிக் ஆகும், இல்ல அயன் கம்மி, அது அன்எக்ஸ்பிளைன் அனீமியா, என்ன அயன் டெபிஷியன்சி, இதெல்லாம் ஒரு பக்கம். அடுத்தது வந்து எப்போ பார்த்தாலும் அன்எக்ஸ்பிளைன்டு எனக்கு வந்து நாசியா, வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கு, இது இருந்தாலும் கண்டிப்பா பண்ணணும். இதுல வந்து யூஸ்வலா 40 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா இது கண்டிப்பா குயிக்கா பண்ணணும். அதுக்கு கீழே இருந்தா கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்ட். இது வந்து டயக்னாஸ்டிக் பார்ட். அதுல ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன், இப்போ வந்து நமக்கு ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதுக்கும் எண்டோஸ்கோப் பண்ணி அதை பயாப்சி பண்ணி ஆமா ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்கு இதுவும் பார்க்கலாம். இது தவிர தெரப்பியூட்டிக்னா ட்ரீட்மெண்டா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்ப சொன்ன மாதிரி நம்ம சொன்னா இது மாதிரி உள்ள ரத்தம் கசியுது, ப்ளீட் ஆகுது அப்படின்னா அந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரிப்ஸ் போடுவாங்க, நிறைய குளூ போடுவாங்க, நிறைய ப்ரொசீஜர் ரத்தத்தை நிப்பாட்டலாம். இது நம்பர் 1. நம்பர் 2 ஒரு ஸ்ட்ரிக்சர், அதாவது அல்சர் வந்து நிறைய அந்த புண்ணாய் அந்த குடல்லாம் ரொம்ப சுருங்கி போச்சுன்னா அந்த விரிக்கிற ஸ்ட்ரிக்சருக்கு அது யூஸ் பண்ணலாம். பாலிப், ஸ்டமக்லயும் பாலிப் பண்ணலாம், அந்த பாலிப் இருந்தால் அதை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபாரின் பாடி, இப்போ சிலலாம் திடீர்னு ஏதாவது காயினை முழுங்கி இருப்பாங்க, இல்லை பின்னை முழுங்கி இருப்பாங்க, அவங்களுக்கு இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அது மாதிரி சிலருக்கு வந்து கேன்சர் சர்ஜரி ஆர் இன்டெஸ்டைனல் சர்ஜரி எப்போ பண்ணி பண்ணுறது, குடல் சேர்க்கும் போது அந்த இடத்துல ஸ்ட்ரிக்சர் சுருங்கும் போது அதை ஸ்டென்ட் போடலாம். இதை மாதிரிலாம் இருக்கு. ஸோ சிம்பிளா 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே மோஸ்ட்லி வயிறு பிரச்சனை இருந்தால் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், அன்எக்ஸ்பிளைன்டு லாஸ் ஆஃப் அப்பிடைட், பசியே இல்லை, அன்எக்ஸ்பிளைன்டா அயன் டெபிஷியன்சி இல்லை அனீமியா இதெல்லாம் இருந்தாலும் கண்டிப்பா பண்ணலாம். அதே மாதிரி மாற்ற மருந்துகள் கொடுத்து லைஃப் ஸ்டைலாம் பண்ணியும் நமக்கு சரியாகல, அந்த ஒரு வயிறு பிரச்சனை சரியாகலனாலும் பண்ணலாம். இதுதான் முக்கியமான அதோட இண்டிகேஷன்ஸ். வணக்கம்.